السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تصل على أحد منهم مات أبدا ولا تقم على قبره إنهم كفروا بالله ورسوله وماتوا وهم فاسقون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமான முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னான் நடைச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றுள்ளவற்றுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ஒரு மாதமான ஷஅபானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தின் புனிதமிக்க ஒரு இரவான பராத்துடைய இரவை இன்னும் 2 நாட்களில் அதை சந்திக்க நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை சந்தித்து அதில் நல்ல பல அமல்கள் செய்வதற்குண்டான தௌஃபீக்கினை நம் அனைவரும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு கட்டளையை, எந்த ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த சட்டத்தை அப்படியே நாம் ஏற்று நடக்க வேண்டும். எந்த சட்டத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றானோ அந்த சட்டத்தினுடைய ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமானால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக அதனுடைய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் மூலமாகத்தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களும், எல்லா விதமான செயல்பாடுகளும். இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு சில அமல்கள், இந்த அமல் கூடாது, இது மார்க்கத்திலே இல்லாதது என்பதாக ஒவ்வொரு மாதங்கள் வரும் பொழுதும் நம்ம சமுதாயத்திலே இந்த பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ரஜபு மாதம் வந்துவிட்டால் மேராஜ் இரவு உண்டா இல்லையா, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா, எப்போ போனாங்க, பிற 25 27 இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பும். ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் பராத்துடைய இரவு என்று ஒன்று இருக்கிறதா, அதிலே அமல் செய்யலாமா செய்யக்கூடாதா, அதிலே யாத்திரைகள் எல்லாம் ஓதுகின்றார்கள், அதெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் ஒரு பித்அத் என்பதாக அவ்வப்போது அந்தந்த மாதங்கள் வரும் பொழுது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களை குழப்புவதற்காக வேண்டி வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் என்ன செய்கிறாங்க, வீடியோக்களை பதிவிடுகின்றார்கள். இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுல நல் அமல்கள் செய்யணும், அமல்கள் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு அவரே சொல்றார், ஷபே பராத் சம்பந்தமான வரக்கூடிய ஹதீஸுகள் சில உலமாக்கள் சஹீஹ் என்று சொன்னாலும் இன்னும் சில உலமாக்கள் அதை லைஃப் என்று சொல்கிறார்கள். சஹீஹ்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை எடுத்துக்க வேண்டியது, நீ லைஃபை ஏன் பார்க்குற? இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இப்படி ஒரு குறிப்பிட்ட இரவுகளை பற்றி உண்டான சர்ச்சைகள் நம்ம சமுதாய மக்களிடத்திலே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் மௌத்தானவர்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், சூரத்துல் யாசீனை ஓதி நம்ம துஆ செய்வோம். அப்ப இறந்தவர்களுக்காக வேண்டி யாசீன் ஓதலாமா, நன்மை போய் அவங்களுக்கு சேருமா சேராதா,
என்பதை பற்றி உண்டான ஒரு விளக்கத்தை, ஒரு சிந்தனையை இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலு. ஒரு மனிதன் வஃபாத் ஆயிட்டான்னு சொன்னா, மௌத்தாயிட்டான் என்று சொன்னால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும். இல்லா சலாசத்துன், மூன்றை தவிர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று என்ன? சதகத்துல் ஜாரியா. அவர் ஏதேனும் ஒரு மதரசாக்களுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு ஊருக்கோ என்ன செஞ்சிருக்கிறாரு, தண்ணி கிணறு வெட்டி கொடுத்துருக்கிறாரு, அல்லது தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வசியம் செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் இருக்கக்கூடிய காலம் முழுவதும் என்ன செய்யுங்க, என்னுடைய சொத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும், இந்த மதரசாக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு வருடா வருடம் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோதா போயிட்டாரு. இப்போ இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா, இதோட நன்மைகள் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இல்முன் யன்ஃபஉ பிஹி, எந்த ஒரு கல்வி அவருக்கு பயன் கொடுத்ததோ அப்படிப்பட்ட ஒரு கல்வி. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ பிஹி, அவருக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த மூன்றை தவிர மற்ற எந்த ஒரு அமலும் அவருக்கு என்ன செய்யாது, அவருக்கு பலன் கொடுக்காது. ஏதோ சதக்கா செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, அந்த நன்மை அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அல்லது ஏதேனும் ஒரு பயனுள்ள கல்வி, மார்க்க கல்வியை கற்ற ஒரு ஆலிமாவாக இருந்து அவர் வஃபாத் ஆயிட்டார்னு சொன்னால் அவருக்கு அது பிரயோஜனம் கொடுக்கும். அதை கொண்டு அவர் அமல் செஞ்சிருந்தார். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, வலதுன் சாலிஹுன், துஆ செய்யக்கூடிய பிள்ளையை அவர் விட்டு சென்றிருந்தால் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் அவருக்காக துஆ செய்வாங்க. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு கபூர்ல கொண்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய வீட்டிலிருந்து கபூருக்கு கொண்டு போகும் பொழுது 3 விஷயங்கள் என்ன செய்யும், அவர் கூடவே போகும். ஒன்று அவருடைய சொந்தங்கள், இரண்டாவது அவருடைய சொத்து, மூன்றாவது அவருடைய நல் அமல்கள். அப்படி அடக்கம் செய்ததற்கு பின்னால 2 விஷயம் திரும்ப வந்துடும். ஒன்று மட்டும்தான் அவர் கூடவே இருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்வமும் சொந்தங்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, செல்வமும் சேர்ந்து வந்துடும். ஆனா அவரோட நல் அமல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவர் என்ன செய்யும், பலன் கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்ட ஒரு மனிதனை பற்றி உண்டான இந்த 2 விதமான ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் மரணம் ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு எந்தவித ஒரு நன்மையும் கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியாது என்பதாக சொல்றாங்கல்ல. அவர்களும் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஆயத்தை தான் சொல்றாங்க, வேற தௌராத் இன்ஜீல் தான் சொல்றாங்க. அவங்களும் குர்ஆன் ஆயத்துல தான் சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஓதணும்னா அவங்களுக்கு போய் சேராது. அந்த ஆயத்தினுடைய, அதாவது ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குர்ஆனினுடைய ஒரு ஆயத்து இருக்குதுன்னு சொன்னா அந்த ஆயத்தினுடைய உள் அர்த்தம்னு ஒன்று இருக்கு, வெளி அர்த்தம்னு ஒன்று இருக்கு. லாஹிர் பாத்தின் என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. அதாவது வெளி தோற்றத்துல அந்த ஆயத்தினுடைய கருத்துக்கள் நமக்கு முரணா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப அந்த ஆயத்தினுடைய உள்கருத்துக்கள் என்னங்க நம்ம பார்க்கணும். இது யாருடைய விஷயத்துல இந்த ஆயத்து இறக்கப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில் இந்த ஆயத்து இறக்கப்பட்டுச்சு என்பதை நம்ம என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்றது யாரால முடியும், அது உலமாக்களால தான் முடியும். அவங்க தான் அதுக்கான சட்டத்திட்டங்கள் படிச்சிருக்கிறாங்க. அரபி இலக்கணம் தெரியாமல் ஹதீஸையோ குர்ஆன் ஆயத்தையோ நீங்கள் ஆய்வு செய்ய முடியாது. நம்ம அந்த அரபி இலக்கணம் தெரியும். அப்ப மரணித்தவர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, நன்மைகளை கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியாது. யாசின் சூரா ஓதுனீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு போய் சேராது என்பதாக சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஆயத்து என்ன தெரியுமா, மொத்தம் 2 ஆயத்து. அதுல இது ஒரு ஆயத்து. என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, அவர்களினின்றும் ஒருவருக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, அவர் மரணமாயிட்டா ஒரு காலம் அவர்கள் நீங்க எதுவும் தொழ வைக்காதீங்க. வலா தத்தும் அலா கபரிஹி, அவருடைய கபர்ல போய் நீங்க என்ன செய்யாதீங்க, நிக்காதீங்க. இன்னமும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, நிச்சயமாக அவர்கள்
காபிர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரிக்கக்கூடியவர்கள் வமாத்துமுஹும் ஃபாசிகூன் அவர்கள் பாவிகளாக என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, தொழுகையும் வைக்காதீங்க, கபூர்ல போயிட்டு நீங்க துஆவும் செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க இந்த ஆயத்துல சொல்றோம். இந்த ஆயத்து யாருடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆயத்தை வெளித்தோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, யாருக்கு என்ன செய்யக்கூடாது, அதாவது யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தொழு வைக்கக்கூடாது, அவங்களுடைய கபர்ல போய் நின்று அவங்களுக்காக துவா செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க பாவிகளாகவே மௌத்தாயிட்டாங்க. ஒரு மனிதன் பாவியாக மௌத்தாகிறானா அல்லது சாலிஹா நல் அடியாரா மௌத்தாகிறானா அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. காலங்காலமா பாவம் செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாரு. மௌத்தாகக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சிருப்பாரு. அதன் மூலமாக கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், அவரை சொர்க்கவாசியாக மாத்திருந்தான். அது அவனுடைய கையில இருக்கு. அப்ப இந்த ஆயத்தை மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது மௌத்தானவர்களுக்கு நீங்க தொழு வைக்காதீங்க அல்லாஹ் சொல்லிட்டான், கபரால போய் நின்று நீங்க அவர்களாக துவா செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான் என்பதாக நேரடியாக நம்ம பார்க்க முடியும். ஆனா அசல்ல இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, இது யாருக்குடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவருடைய விஷயத்துல இந்த ஆயத்தை இறக்கப்பட்டுச்சு. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் வஃபாத் ஆயிட்டான். அதாவது முனாஃபிக்குகளுடைய தலைவர். ஒரு ஊருடைய தலைவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா எப்படி இருக்கும், ஊரே திரண்டும். அப்ப மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிக்குது. அப்ப அந்த உபை இப்னு சலூல் அவருடைய மகனார் என்ன செய்யறாரு, அப்துல்லா, அவர் என்ன சொல்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, இது மாதிரி என்னுடைய தகப்பனாரே வஃபாத் ஆயிட்டாரு, அவருக்கு கஃன் இடணும், ஆடை கொடுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க, வாங்கிட்டு போய் என்ன செஞ்சாரு, அவருக்கு கஃன் இட்டாங்க. மீண்டும் வந்தாரு யாரு, அப்துல்லா, உபை இப்னு சலூலுடைய மகனார் வந்தார். வந்து நீங்க தான் என்னுடைய தகப்பனாருக்கு தொழு வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தொழு வைப்பதற்காக வேண்டி போய் நின்றாங்க. சொல்றது கதை இல்லை, தஃப்சீர் இப்னு கஸீர்ல இதனுடைய இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல இந்த ஹதீஸ் வருது. அது இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அந்த மகனார் என்ன செய்யாரு, வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, போய் நின்று தொழு வைக்கிறதுக்காக போய் நிக்கிறாங்க. எங்க ஜனாதாவுக்கு முன்னாடி. ஆண் ஜனாதாவாக இருந்தா நெஞ்சுக்கு நேரா நிக்கணும், பெண் ஜனாதாவாக இருந்தா இடுப்புக்கு நேராக நிக்கணும். இது மார்க்கத்துடைய சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, போய் நின்று தக்பீர் கட்ட போறாங்க. அப்படி போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, தொழு வைக்காதீங்க அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இக்தியார் கொடுத்திருக்கான், எனக்கு அல்லாஹ் விருப்பத்தை கொடுத்திருக்கிறான். நீங்க தொழ வைக்கிறதா தான் தொழ வைக்கலாம், தொழ வைக்காம நீங்க இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், எனக்கு விருப்பம் கொடுத்திருக்கிறான். அப்பதான் அது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்படிப்பட்ட பாசிக்கு முனாஃபிக்காக யார் வஃபாத் ஆகிறானோ அவங்க நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க தொழு வைக்க கூடாது, அவன் கபூர்ல போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்காக நின்று துவாவும் செய்யக்கூடாது அப்படின்னு நல்லா என்ன செஞ்சிட்டான், இந்த ஆயத்தை இறக்கிட்டான். எந்த ஆயத்து நான் ஓதி காட்டுறேன்னா, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. அப்ப இந்த ஆயத்து யாருக்காக இறக்கப்பட்டது, முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவன் முனாஃபிக்கா இறந்து போயிருக்கிறான், அவன் காஃபிரா இறந்து போயிருக்கான், அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரிக்கக்கூடிய நிலைமையில அவன் வஃபாத் ஆகியிருக்கான். எனவே அவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தொழ வைக்காதீங்க, அவன் கபூர்ல போய் நீங்க நிக்காதீங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, கபராளிகளுக்கு நன்மை நாம் போய் சேராது, அங்க போய் என்ன துவா செய்யக்கூடாது அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தஃப்சீர்கள் வேணா எடுத்து பார்த்துங்க, மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டது. இன்னும் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்கங்கறாங்க. நமக்கு முன்னால் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்காக நீங்க துவா செய்யுங்கங்கறாங்க குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து. வல்லதீன ஜாஅ மின் பஅதிஹிம் யகூலுன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானில் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு இன்ன ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் என்ற இந்த துவாவை ஏன் செய்யுங்க, உங்களுக்கு முன் இறந்து விட்டவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக,
மேலும் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களே, ஈமானை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முன்னால் சென்று விட்டார்களே, அவர்களுடைய பாவத்தை நீ என்ன செய்வாயாக. அவருடைய பாவம் எங்களுடைய சகோதரர் அப்படிங்கிற வார்த்தை வருது. வலி எதுவா நீனா, எங்களுடைய சகோதரருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா, எங்களுடைய உள்ளத்திலே கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், ஒரு கபடத்தை எங்கள் உள்ளத்திலே நீ ஏற்படுத்தி விடாதே என்ற துஆவை என்ன செய்யுங்க, உங்களுக்கு முன் சென்று விட்ட அந்த சமுதாயத்திற்காக வேண்டி, உங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க என்று அல்லாஹ் தங்கள் திருமறையிலே சொல்லி காட்டுறோம். இப்போ இந்த ஆயத்தை வச்சு பார்க்க நமக்கு என்ன செய்யும், நமக்கு என்ன தோணுது, வெளிப்படையா பார்க்கும்போது என்ன தோணுது, அப்ப இறந்து போனவனுக்காக என்ன செய்யலாம், துஆ செய்யலாம், அவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்கப்படுது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் இருந்தாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ்வை காணோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு பார்க்கறாங்க, தன்னுடைய கணவனை காணோம். சரி எங்க போயிருப்பாங்க அப்படின்னு மஸ்ஜித் நபவி முழுக்க தேடுறாங்க. இப்படி தேடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ, மதீனாவில் இருக்கக்கூடிய அடக்கஸ்தலம் ஜன்னத்துல் பக்கீல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று துஆ செஞ்சிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜன்னத்துல் பக்கீல நின்று துஆ செய்றாங்க. அது என்ன நாள் தெரியுமா, இந்த ஷாபானுடைய மாதம் பிறை 15 பராத்துடைய இரவு. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பதற்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, முந்திக்கிறாங்க. ஆயிஷாவே, அல்லாஹும் ரசூலும் உனக்கு மோசடி செஞ்சிருவாங்க, நீ பயப்படுறியா? இல்ல யா ரசூலல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், அப்படி நான் நினைக்கிறேன். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா, மரணித்தவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய இரவு. நரகத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விடுதலை செய்யப்படக்கூடிய இரவு இந்த இரவு, ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு என்று தன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப மரணித்து போனவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதும், கபூர்ல போய் நின்று அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்பதும், இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப மரணித்தவர்களுக்காக வேண்டி எல்லா விதமான காரியமும் செய்யலாம். உதாரணத்திற்கு சோதரர் வந்து என்ன செய்யறாரு, நோம்பு வைக்கல, நோம்பு வைக்காம அப்பாஸ் ஆயிட்டாரு. அப்ப அந்த நோம்பு எல்லாம் கலாவாக ஆயிடுச்சு. சரி, தகப்பனார் நோம்பு வைக்கல, அப்பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப அதுக்கு பகரமா மகன் நோம்பு வைக்கலாமா, தாராளமா வைக்கலாம். இது கவா நோம்புன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன, ஒருவர் இறந்து விட்டால் அவர் சார்பாக நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய பொறுப்புதாரி நோன்பு நோக்கட்டும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே மாதிரி ஒரு அமல், ஹஜ்ரத் ஜுஹைனா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வந்து ஹஜ்ஜி செய்வதற்காக நேற்று செஞ்சிருந்தாங்க, ஆனா ஹஜ்ஜி செய்ய முடியல, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாயார் கடன் வாங்கியிருந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில வஃபாத் ஆயிட்டா, அந்த கடனை நீ நிறைவேற்றுவியான்னு கேட்டாங்க. யார சொன்னா, நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னா ஹஜ்ஜை நீ நிறைவேற்று. இது ஒரு கடன் மாதிரி தான். நீ என்ன செய்ய, ஹஜ்ஜை நிறைவேற்று, அதற்கு உண்டான நன்மை அவனுக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சு. சரி, அப்ப மூத்தா போனவனுக்கு யாசின் ஓதுறாங்க, யாசின் தான் ஓதணுமா? குர்ஆன்ல 114 சூறா இருக்கு. குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கு. அதுல யாசின் தான் ஓதணும், ஐயா மற்ற சூறாக்கள் ஓதக்கூடாதா? ஏன் யாசின் ஓதணும் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு. குர்ஆனுடைய இதயம் சூரா யாசின் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா யாசின 3 தடவை நீங்க ஓதுட்டீங்கன்னு சொன்னா ஒரு குர்ஆன் ஓத நன்மை கிடைக்கும். அதே போல சூரத்துல் இக்லாஸையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குல் ஹுவல்லாஹு சூரா இருக்குல்ல, அந்த குல் ஹுவல்லாஹு சூராவை 3 தடவை நம்ம ஓதணும்னு சொன்னா ஒரு குர்ஆன் ஓத நன்மை கிடைக்கும். இதே போன்று சூரா யாசினை நீங்கள் 3 முறை ஓதினால் உங்களுக்கு முழு குர்ஆன் ஓத நன்மை கிடைக்கும். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறார், தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி, தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி, தன் மனைவிக்காக, தன் கணவனுக்காக சூரா யாசினை ஓதி அவருக்கு உண்டான நன்மையை யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ சேர்த்து வச்சிரு என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், இதோட நன்மையை அப்படியே அவர் கொண்டு போய் சேர்க்கிறான். கொண்டு போய் என்ன அல்லாஹ் சேர்க்கிறான். இப்ப கபூர்ல இருக்கக்கூடியவர்களுக்காக வேணும் என்ன செய்யணும்,
இது போன்ற நன்மையான காரியங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் காலம் கூட எந்த நன்மையுமே செய்யலை, தொழுகலை, நோன்பு வைக்கல, வசதி இருந்து ஜகாத்து கொடுக்கல, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஹஜ்ஜி செய்யலை, அதே போல சதக்காக்களை கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் இருந்துச்சு, சதக்காக்களை கொடுக்கல, எதுவுமே அவர் செய்யலை, வஃபாத் ஆயிட்டார். அப்ப இவருடைய நிலைப்பாடு என்ன? கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு எந்த நன்மையும் அவருக்கு போய் சேராது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடு என்ன? அவர் நரகவாசியை விடுவார். நன்மை போய் சேராது என்று நீங்கள் சொன்னால் அவர் நரகவாசியை விடுவார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அனைவருமே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் கவலைப்பட்டாங்க. என்னுடைய உம்மத்துடைய நிலை என்னாகும் என்று கவலைப்பட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்களோ அப்படி நான் நடந்து கொள்வேன். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. ஜிப்ரீல் மூலமாக வஹி இறக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதற்கு தகுந்தாற் போல் நான் நடந்து கொள்வேன் என்பதை யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மரணித்தவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சூரா யாசீனை ஓதி அவர்களுக்கு நீங்க ஹதியா செய்யுங்க, அது நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று யார் சூரா யாசீனை காலை நேரத்தில் ஓதுறாரு, ஃபஜ்ருக்கு பின்னால சூரத்துல் யாசீனை ஓதுறான்னு சொன்னா அன்று முழுவதும் அவருக்கு உண்டான தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் பொறுப்பேற்றுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரா யாசீனை நம்ம எடுத்தோம்னு சொன்னா இதனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, இரவு நேரத்தில் சூரா யாசீனை ஓதுறாரு, பகல் முழுவதும் அவருக்கு பாதுகாப்பு. பகல்ல சூரா யாசீனை ஓதுறாரு, அந்த பகல் முழுவதும் அவருக்கு என்ன செய்ய பாதுகாப்பு கிடைச்சிடும். இரவுல யாசீன் ஓதுறாரு, மறுநாள் காலை வரைக்கும் அவருக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருவோம். ஒரு மனக்கால என்ன செய்யணும், அவருக்கு நியமிச்சிடுவோம். இப்படி சூரத்துல் யாசீனை நாம் எடுத்துக்கொண்டால் இதற்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த சூரா யாசீனுடைய சிறப்புகள்ல சொல்லும் பொழுது, எந்த ஒரு மனிதர் சூரா யாசீனை ஓதுவாரோ, எந்த அடிப்படையில் ஓதுறாரு, எந்த நோக்கத்தில் ஓதுறாரு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஓதுறாரு. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்றாரு, அவர் ஓதுறாரு. அப்ப திருப்பொருத்தத்தை நாடி ஓதும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், முஃபிரலஹு மா தகத்தம, அவருடைய முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இக்ராஉ சூரா யாசீன் அலா மௌதாக்கும், உங்களுடைய மூத்தாக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சூரா யாசீனை நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய இந்த கடைசி வாசலுக்கு பாருங்க, உங்களுடைய மூத்தாக்களுடைய கபூர்ல நீங்க என்ன செய்யுங்க, சூரா யாசீனை ஓதுங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த வார்த்தைக்கு ஹதீஸுங்க விளக்கம் எழுதும் பொழுது, உங்களுடைய மூத்தாக்களுக்கு நீங்க ஓதுங்கன்னா என்ன அர்த்தம், கபூர்ஸ்தான்ல போய் நின்று உங்களுடைய மூத்தாக்களுக்காக நீங்க ஓதுங்கன்னு அர்த்தம். நிறைய பள்ளிவாசல்ல நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு ஜும்மா தொழுகைக்கு பிறகும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய பள்ளியிலே அடங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையோ தன்னுடைய தாய்க்கோ அல்லது சொந்த பந்தங்கள் யாருக்கோ என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல நின்று யாசீன் ஓதி துவா செஞ்சிருக்குவாங்க. ஒவ்வொரு வாரமும் செய்வாங்க. நம்ம இப்போ காரைக்காலுக்கு ஹிஜ்ர் பள்ளி, முஹைதீன் பள்ளி, பெரிய பள்ளி, இது போன்ற பள்ளிவாசல்ல கபர்ஸ்தான் இருக்கு. அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அதிலும் குறிப்பா சொல்ல போனா ஹிஜ்ர் பள்ளி கபர்ஸ்தான் பெரிய கபர்ஸ்தான். ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பிறகும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி சொந்த பந்தங்களுக்காக என்ன செய்வாங்க, சூரா யாசீனை நின்று அதை ஓதி அவருக்காக ஹதியா செய்வாங்க. ஹதீஸ்ல வந்தது. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டது. மிஷ்காத்திலையும் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை எழுதிட்டு இந்த கடைசி வார்த்தை என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களுடைய கபூர்ல நின்று நீங்க என்ன செய்ய, அவர்களுக்காக சூரா யாசீனை ஓதுங்கள். ஏன் தெரியுமா, அன்னஹா அஹ்வஜு, அவர்கள் மிகவும் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு நன்மை என்ன செய்யுது, அவங்களுக்கு நன்மை வேண்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தேவை உடையவர்களாக இருக்கிறாங்க. கபூரில் நம்ம மூத்தாவதுக்கு முன்னாடி வரைக்கும் அமல் செய்யலாம், மூத்தாவதுக்கு முன்னாடி எந்த அமலும் செய்ய முடியாது. அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கபூர்ல நமக்கு அமல்கள் வேணும். ஒருத்தர் கபூர்ஸ்தான கடந்து செல்லும் பொழுது மூத்தாக்கள் சொல்லுவாங்களாம், நமக்கு சலாம் சொல்லிட்டு போக மாட்டாரா, இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்ப எனவே தான் நீங்க கபூர்ஸ்தான் நீங்க கடந்து சென்னீங்கன்னு சொன்னா இந்த துவாவை நீங்க ஓதுங்க. ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹல் குபூர், கபூர் வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். வான்தும் சாபிக்கும், நீங்க என்ன செஞ்சீங்க, முன்னாடி நீங்க போயிட்டீங்க, இன்னா பிஹும் லாஹிக்கும், பின்னாடி நாங்க வர இருக்கோம். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, பின்னாடி நாங்க என்ன செய்யறோம், வர இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க.
இப்ப கபூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு காது கேட்காது, அவங்க கேட்க மாட்டாங்க, நன்மை போய் சேராதுன்னு இருந்தா ரசூலுல்லாஹ் இந்த துஆ கத்து கொடுத்துருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காது. ஏன் கேட்காது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடக்கம் பட்டதற்கு பின்னால் யார் அடக்கம் செய்தார்களோ, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய சொந்த பந்தம் நடந்து போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய காலடி சப்தத்தை மைத்து கேட்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடக்கம் பண்ணிட்டு உள்ள முடிஞ்சு துவா வந்து போறோம் பார்த்தீங்களா, அந்த போகக்கூடிய காலடி சப்தத்தை அந்த மையத்து கேட்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிங்கும்போது அப்ப சலாம் சொன்னா அவனுக்கு காது கேட்காதா? அவங்க எதிர்பார்க்கிறாங்க. எந்த அளவுக்கு கபரில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு நீச்சல் தெரியாது, ஆனா கடலிலே விழுந்து விட்டான். கடலிலே விழுந்த அவன் எப்படி தத்தளித்துக் கொண்டு தன்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துவானோ, இதே போன்று கபரில் இருக்கக்கூடிய கபராளிகள் நம்மை பார்த்து எங்களுக்கு ஏதே நன்மைகளை நீங்கள் அனுப்புங்கள், எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாங்கள் என்பதாக அவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத்தனை ஆயத்துக்கள், இத்தனை ஹதீஸுகள் இருக்கும் பொழுது நீங்க யாசின் ஓதுனா போய் சேராது, குர்ஆன் கத்தம் ஓதுனா போய் சேராது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இது எந்த அர்த்தத்தில் இதை நாம் பார்ப்பது? இப்படியாக மக்களை குழப்பத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எதுவுமே நீ செய்யாத, வீட்டை கபூராணி ஆக்கி, கபூர்ல தான் எந்த அமலும் கிடையாது. யார் எந்த அமலும் செய்ய வேணான்னு சொல்றாங்களோ அவங்க வீடுகள்லாம் நீங்க பாருங்க, கபர் மாதிரி தான் இருக்கும், எந்த அமலும் இருக்காது. அவனும் குர்ஆன் ஓத மாட்டான், வீட்டில் இருக்களையும் ஓத விட மாட்டான். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஆயத்தையும் அவங்க சொல்லுவாங்க. என்ன ஆயத்து தெரியுமா? இன்னக்கலா துஸ்மியின் மூத்தா வலா துஸ்மியின் சும்மு துஆ அப்படிங்கிற ஒரு ஆயத்து இருக்கு, குர்ஆன்ல வருது. நபியே, நீங்க என்ன செய்ய முடியாது? மூத்தாக்களுக்கு நீங்கள் செவிமடுக்க செய்ய முடியாது, மூத்தாக்களுக்கு நீங்கள் செவிமடுக்க செய்ய முடியாது அப்படிங்கிற ஆயத்து. அதே போல யார் செவிடர்களாக ஆகிவிட்டார்களோ அவங்க நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களுடைய அழைப்பை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. சூரத்து ரூம்ல 52வது ஆயத்து இருக்கு. இதே சொல்லுவாங்க அல்லாஹ் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் ஓப்பனா சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? இன்னக்கலா துஸ்மியுல் மூத்தா, மூத்தானவங்களுக்கு நீங்க செவிசாய்க்க வைக்க முடியாது, அவங்களுக்கு காதல் உருவாது. இந்த ஆயத்தையும் மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது மூத்தாக்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு காது கேட்க வைக்க முடியாது அப்படின்னு நமக்கு ஓப்பனா தெளிவா நமக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் செவிடன் மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க புறமுதுகிட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர நீங்க சொல்லக்கூடிய அந்த தாவத்தையோ அந்த நசீஹத்தையோ அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, செவியேற்க வைக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்றாங்க. இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, மூத்தாக்களுக்கு நீங்க என்ன ஓதுனாலும் சரி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவனுக்கு காதலையும் உருவாது, நன்மையும் போய் சேராது. ஆனா இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இதை யார், இந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பார்த்து சொல்றான்னு சொன்னா, முனாஃபிகீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். முனாஃபிகீன்கள் காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நீங்க எவ்வளவுதான் நசியத்தை செஞ்சாலும் மௌத்தா போனவங்க மாதிரி என்ன செய்வான், மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அல் மௌத்தா அப்படிங்கிற வார்த்தை இருக்க பார்த்தீங்களா? இந்த மௌத்தாங்கிற வார்த்தைக்கு தஃப்சீர்ல விளக்கம் எழுதும் பொழுது அக்கல் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல சிந்தனை இல்லாதவன், அறிவு இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் எழுதுறாங்க. அப்ப எப்ப அவனுக்கு இது சம்பந்தமான அறிவு இல்லையோ, அக்கலை இல்லையோ, அவன் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அவன் காதல விழாது. இதேதான் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அதே போல நீங்க எப்படிதான் நீங்க உபதேசம் செஞ்சாலும், எப்படிதான் நீங்க விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னாலும் அந்த விஷயத்த என்ன செய்ய மாட்டான், செவிட மாதிரி போயிட்டு இருப்பான். ஏன்னா கூட்டு கத்துற செவிட மாதிரி போயிட்டு இருக்கீங்க சொல்லுவோமா இல்லையா? காதை கேட்காம போறீங்களே, செவிட நம்ம கேட்போமா இல்லையா? அது மாதிரி அந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்வான், நீ எவ்வளவுதான் உபதேசம் செஞ்சாலும், எவ்வளவுதான் அந்த தாவத்துடைய உழைப்பை நீங்க செஞ்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், செவி சாய்க்க மாட்டான், நீங்களும் செவி சாய்க்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்றானே தவிர இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு மௌத்தா போனவங்களுக்கு நீங்க என்ன ஓதுனாலும் போய் சேராது, நீங்க சலாம் சொன்னா அவங்களுக்கு கேட்காது என்று சொல்வது இருக்கிறது, இது குர்ஆன் ஹதீஸிற்கு முற்றிலும் மாறானது. ஆகவே நாம் நம்முடைய மௌத்தாக்களுக்கு நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சென்று விட்டார்கள். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ பல நபர்கள் என்ன செஞ்சாங்க, இளம் வயசுலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. எத்தனையோ நபர்கள் 80 வயசானதுக்கு பிறகு வஃபாத் ஆயிருக்கிறாங்க. எந்த அமலும் கிடையாது அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? சில பேர் என்ன தண்ணி போட்டே மொத்தா போயிட்டான். சில பேர் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நோக்கமே என்ன, எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே தான் இருக்கணும், நம்ம ஜாலியா இருக்கணும். இன்னைக்கு கூட இளைஞர்களுடைய நிலைப்பாடு அதுதான். எப்ப மௌத்துன்னு நம்ம சொல்ல முடியாது.
அப்ப அந்த மூத்தாக்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்? நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, பொறுப்பு இல்லை. மூத்தாக நம்முடைய பெற்றோர்களுக்காக என்ன செய்யணும்? சூரா யாசீனை ஓதி என்ன செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க. எவ்வளவோ சொத்து பத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு 10 ரூபா செலவு பண்ணுங்க. அவனுக்காக வேண்டி ஒரு 10 ரூபா செலவு செஞ்சு ஒரு பேரித்தம்பழத்தை வாங்கி வச்சு ஒரு யாசீனை ஓதி துவா செய்யுங்க. நீங்க அதிகமான 10,000 10 லட்சம் செலவு செய்ய வேணாம், பொட்டி சுரு போட்டுலாம் கொடுக்க வேணாம், எந்த விதமான சீரணி கொடுக்க வேணாம். வீட்டுல செய்யுங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கி வச்சு உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. நம்முடைய பெற்றோர்கள் நன்மைகள், என் பிள்ளைகளிடமிருந்து நன்மைகள் வராதா என்று என்ன செய்யறாங்க? கபூரில் அவர்களை ஏகிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இறந்தவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? இப்படி இது போன்ற நன்மைகளை நாம் சேர்த்து வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்கள் அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. நாமும் வஃபாத்தாகும் பொழுது சுத்தமான கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக வஃபாத்தாகக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அந்த எல்லா விதமான பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி அவருடைய கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக அல்லாஹ் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.